காலி பண்ண போகிறோம். இப்போ எல்லாத்தையும் இன்றைக்கி காலையில் தான் பேக் பண்ண ஆரம்பித்தோம். எல்லாத்தையும் எடுத்தாச்சு. தொட்டில் மட்டும் கழட்டணும். பூஜா ரூம் காலி பண்ணியாச்சு. அதெல்லாம் ஹவுஸ் ஓனர் வருது, அதனால் அது அப்படியே இருக்குது. அப்புறம் இங்கே எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த திங்ஸ் வாஷிங் மிஷின்லாம் எடுத்துகிட்டு போயாச்சு. அவ்வளோதாங்க. புது வீட்டுக்கு போகிறோம் நம்ம. ஓகே ஓகே, நான் போய் எல்லா திங்ஸையும் எடுத்து வைக்க போகிறோம். இப்போ தான் 2-3 பெரிய ஐட்டம் மட்டும் மேலே ஏற்றணும். ஸோ சின்ன சின்ன பாக்ஸஸ்லாம் இப்போ ஏற்ற போகிறோம். நான் வந்து அமேசானில் வந்த பாக்ஸ் எல்லாம் வச்சுருந்தது எனக்கு ரொம்ப யூஸ் ஆச்சு. அது பார்த்திங்கன்னா அவனுக்கு டைப்பர் வாங்கினது, அதுவும் வந்து ஏதோ ஒன்று இது மாதிரி கடையில், இது வந்து இங்கே சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கும்போது மொத்தமாக கொடுத்தது. ஸோ அமேசான்து, இங்கேயும் நிறைய அமேசான்லாம் இருக்கும். ஸோ அந்த பாக்ஸெல்லாம் வச்சுருந்தனால இப்போ எல்லாமே முக்கால்வாசி பாக்ஸ்லேயே போட்டோம் நாங்கள், டேமேஜ் ஆகாத மாதிரி. அவ்வளோதான். இந்த ஃப்ரிட்ஜ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரிப்பேர் ஆகிடுச்சு. இதை நாங்கள் ஓப்பன் பண்ணுறதில்ல, பிகாஸ் இதில் கேஸ் லீக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட மிஸ்டேக் தான், நம்ம தான் வந்து ரிப்பேர் பண்ணிட்டோம். இந்த ஆக்சுவலி இது ஸ்மெல் வெளியில் வருது ஓப்பன் பண்ணி காமிக்கும் போதே. இந்த இதை வந்து இன்ஹேல் பண்ணக்கூடாது, அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோன்னு தெரியல. மீதியெல்லாம் பேக் பண்ணியாச்சு. இது வேணுமா நமக்கு ஃப்ரிட்ஜு? அதுதான் ஒர்க் ஆகலையே. ஆரியன் போகலாமா? புது வீட்டுக்கு போகலாமா? ஓகே, வண்டியில் இருங்க போகலாம். அவ்வளோதாங்க, நம்ம இப்போ புது வீட்டுக்கு வந்தாச்சு. எல்லாம் அப்படியே இருக்குது. நம்ம இன்னும் ரூம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணலையா, லைக் வந்து இன்டீரியர் ஒர்க் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ வந்து ஹாலில் வச்சுருக்கோம், தேவையான திங்ஸ் மட்டும் மேல் பெட்ரூமில் வச்சுருக்கோம். மீதி எல்லாம் வெளியில் தான் இருக்குது. ஆரியன் சேட்டையை காமிக்கிறேன் பாருங்கள். சர்க்கஸ் விட்டுட்ருக்கான். இப்போ ஏதோ பேசிகிட்டு இருக்கான். அவ்வளோ நேரம் பெட்டில் வந்து சர்க்கஸ் விட்டுட்டு இருந்தான். இப்போ பாருங்கள் எப்படி போய் சருன்னு வருவான்னு. அவனுக்கு செம என்ஜாய்மெண்ட்டு. பட் ஸ்டில் வந்து அவனுக்கு வந்து நாங்கள் ரெண்டட் ஹவுஸில் இருந்தோம் இல்லையா, அதுதான் ஆரியன் வீடு. அப்பப்போ அம்மா ஆரியன் வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். போட்டு வரேங்க. நம்ம ஆல்ரெடி வீட்டில் பால் காய்ச்சிட்டோங்க. அதனால வந்துட்டு இன்றைக்கி வந்து காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறக்கூட தண்ணி மட்டும் வச்சுருக்கோம். நம்மளே வந்து பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு கோலம் போட்டாச்சு. ஆல்ரெடி உப்பு சர்க்கரையெல்லாம் வச்சு பால் காய்ச்சதுனால பூஜா ரூம் இன்னும் ரெடி ஆகாதனால இங்கேயே வச்சாச்சுங்க எல்லாத்தையும். என்ன வேணும் ஆரியனுக்கு? சேட்டை பிடிச்ச ஆரியனா இருக்கும். ஆள் பொங்கல ஹாப்பி பொங்கல் உங்களுக்கு. அவ்வளோதாங்க. பால் காய்ச்சினதுக்கப்புறம் பாலை வந்து கொஞ்சம் வீட்டில் வந்து எலக்ட்ரிஷியன் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு கொடுத்துட்டு மீதி பாலில் வந்து பாயாசம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ பாயாசம் தான் நெக்ஸ்ட்டு பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு பாயாசம், எதையுமே வந்து ரோஸ்ட்லாம் பண்ணல, அப்படியே வந்துட்டு பாயாசத்தில் போட்டு பண்ணோம். சர்ப்ரைசிங்லி ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்படி பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது. நான் பார்த்திங்கன்னா அன்றைக்கி சாரீ வியர் பண்ணியிருந்தேன். பட் வந்து நான் ஃபோட்டோவும் எடுக்கல, வீடியோவில் நான் என்னை காமிக்கவும் இல்லை. ரொம்ப டயர்டாக இருந்தது அந்த அன்னைக்கு. அதனால் வந்து வீடியோவில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. பட் ஸ்டில் நம்ம கொஞ்சம் ஹோம்லியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரீலாம் வியர் பண்ணியிருந்தேங்க. பட் உங்ககிட்ட காமிக்க முடியாமல் போச்சு. என் வீட்டுக்காரரும் ஃபோட்டோ எடுக்கல, நானும் வந்து என்னை ஃபோட்டோ எடுத்துக்கல. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் சாரீ கட்டும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாயசம் தாங்க ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம ஆல்ரெடி பால் காய்ச்சதுனால நம்ம திரும்ப காய்ச்சணுன்னு அவசியம் இல்லைங்க. பட் ஸ்டில் நம்மளோட மன திருப்திக்காக நம்ம பண்ணுறோம். நம்ம ஃபங்க்ஷன் அன்றைக்கி, ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் அன்றைக்கி நான் பால் காய்ஞ்சதை பார்க்கவே இல்லை, அத்தை தான் பண்ணாங்க. ஸோ நான் பூஜையில் உட்காந்துருந்தங்காட்டி நான் பார்க்காதனால எனக்கு சரி இன்னொரு டைம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அம்மாட்டையும் அத்தைட்டையும் சொன்னேன். அவங்களும் ஓகே ஃபைன், நம்ம வீட்டில் எத்தனை டைம் வேணாலும் பால் காய்ச்சலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா 2 பாலுமே நல்லா பொங்கி வந்ததுங்க. என்ன சாமி, ரொம்ப நாள் நாங்கள் ஏங்கிட்டு இருந்த விஷயம்னு கூட சொல்லலாம். நம்மளோட வீடு, நம்ம புது வீடு நம்ம வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் டி-டே. நம்ம வந்து வந்தாச்சு. நம்ம புது வீட்டில் வந்து இனிமேல் நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். ஆனால் இப்போ ரொம்ப கிளம்ஸியாக இருக்குது, நம்மளால் வீடியோ எடுக்க முடியலைங்க. ஸோ கொஞ்ச நாள் ஆகட்டும், ஒரு 1 வீக் 10 டேஸ் ஆகட்டும். இன்டீரியர் ஒர்க்கும் அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் முடிஞ்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். நம்ம வந்து புது வீட்டுக்கு வரணும்னு நம்மள மாதிரியே, என்ன மாதிரியே என் வீட்டில் இருக்கவங்க
சொன்னவங்க மாதிரியே நீங்களும் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க எப்போ வருவீங்கன்னு. ஸோ உங்கள் எல்லாரோட அன்புக்கும் ரொம்பவே நன்றி. ஓகே காய்ஸ், உங்கள் எல்லோரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். ஃபைனலி வந்து தம்பி வந்து ஃபர்ஸ்ட் டைம் சைக்கிள் ஓட்டின கிளிப்பை நான் ஆட் பண்ணுறேன். ஓகே காய்ஸ், பாய், டேக் கேர். இது வந்து அவனோட லாஸ்ட் பர்த்டேக்கு நான் வாங்கி கொடுத்த கிஃப்ட்டுங்க, இவனுக்கு சம்யுக்தாக்கும். ஆனால் அவன் இது வரைக்கும் ட்ரைவ் பண்ணதே இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைமு. ஸோ அம்மா கிளாப்பில் பண்ணி என்கரேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. அழகு கொஞ்சம் மணி